வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பைரவியோட மந்திரம் பார்க்கலாம். லிங்கம் பைரவியோட மந்திரம் எப்படின்னா, லிங்கத்துக்கு ஓம் நம சிவாயன்ற மந்திரம், பைரவிக்கு நான் கொடுத்துருக்க மந்திரம் நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணலாம். இந்த பூஜை நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது அமாவாசை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். மஞ்சளில் ஒரு புளியார் செஞ்சு வச்சுட்டு, அந்த புளியாருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு, அகர்பத்தி காமிச்சிட்டு நீங்கள் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பூஜைக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய். பூக்கு அரளிப்பூ, லோட்டஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ நீங்கள் இப்போ ஆன்லைனில் போட்டிங்கனாலே வருது. நான் அந்த பெண்டன்ட் வாங்கினது, ஃபோட்டோ வாங்கினதுலாம் ஈஷா லைஃபோட இதில் தான் வாங்கினேன். ஏன்னா அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நினைப்போம் அது ரொம்ப காஸ்ட்லியானதுன்னு. கிடையாது, எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதில் வாங்கிக்கோங்க. ஃபோட்டோ ஈஷா யோகாலேருந்து அவங்க ப்ளஸ் பண்ணி கொடுக்குற ஃபோட்டோவே வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பால், ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் கயிறு, குங்குமம் அது கண்டிப்பாக வேணும். மஞ்சள் கயிறு, தாலி சரடு அந்த பெண்களுக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் வளையல் காளிக்காக, பைரவிக்காக. ஸோ இதை ஒரு தட்டில் வச்சுட்டு, முடிஞ்சால் உங்களால் ஒரு வஸ்திரம் வைக்கிறதானே எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை சாரீ வச்சு நீங்கள் அந்த சாரீ கட்டுவீங்கன்னா அந்த சாரியும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அமாவாசை அன்னைக்கு உங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைய உட்கார வச்சு உங்கள் குழந்தைக்கு இதே மாதிரி பூஜை பண்ண நீங்கள் கற்றுக் கொடுங்க. அது எத்தனை வயசு பெண் பிள்ளை ஆகட்டும், எஸ்பெஷலி அவங்க சேஃப்டிக்காக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவங்கள உட்கார வச்சு அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, இந்த மந்திரம் 10,008 உரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க மலையாள மாந்திரிகத்தில். பட் நீங்கள் இதை டெய்லி நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, ஏன்னா நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் சொல்லி பழகிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 9 வாட்டி நீங்கள் சொல்லலாம். எஸ்பெஷலி லேடிஸ் கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணுங்கள். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 9 வாட்டி பண்ணுங்கள், 11 வாட்டி சொல்லலாம், 54, 108 வாட்டி, எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது குங்குமத்தில் நீங்கள் முடிஞ்சால் உங்கள்கிட்ட சிவலிங்கம் இருக்குது வீட்டில், இல்லை நீங்கள் படம் வச்சுருக்கீங்க, லிங்க பைரவி படம்னா, உங்களோட தம் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், எனக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அதுக்கு, சாரி. ஸோ அதை அப்படியே தெய்வத்துக்கிட்ட காட்டி ஒரு சின்ன பிளேட் வச்சுக்கோங்க. அதில் அப்படியே இந்த மந்திரம் சொல்லி போடுங்க. இன்னொரு தட்டில், அதாவது ஒரு சின்ன தட்டில் படத்துக்கு காமிச்சு அந்த விபூதி போடுங்க. இல்லை உங்ககிட்ட லிங்கம் இருக்குன்னா லிங்கத்துக்கே நீங்கள் லிங்க பைரவியாக பாவிச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அந்த குங்குமத்தை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு, இல்லை அப்ராட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஜாப் போகிறாங்கன்னா, யூ கேன் கிவ் ஃபார் ஒர்க்கிங் விமன் ஆல்சோ. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. இப்போ இந்த மந்திரத்தை எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓம் பைரவி, உக்கர பைரவி, ஆங்கார காளி, ஆனந்த தாண்டவி, ஆங்காளி, ரீங், ஓம், ஸ்ரீயும் ரீயும், வீவில்லு, அதர்வன தேவி, அதர்வன வேதி, அதை தான் அதரண வேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதரண வேதி, ஆக்ரோஷ, ஓங்காரம், அதிக, சீக்கிரம் என்னுடன் பகைத்த பூதகணங்களை அங்காரமும் ஆவியும் துடிக்க பிடுங்கி, ஆக்ரோஷ, ஓங்காரம் கொண்டு வா, ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். நான் ஏதாவது தமிழ் தப்பாக படிச்சிருந்தா மன்னிச்சிக்கோங்க. ஐ எம் வெரி வீக் இன் தமிழ். ஆனால் பட் சிவனுக்காகவே ரொம்ப ஆசைப்பட்டு தமிழ் கற்றுக்கிட்டது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் படிக்கலாம் தாராளமாக. உங்களுக்கு நீங்கள் படிக்க உங்களுக்கு பழகிடும். அப்போ நீங்கள் பார்க்காமவே நீங்கள் படிச்சுக்கலாம். லிங்க பைரவியை பற்றி நம்ம சொல்லணுன்னா, அவங்க ஒருத்தவங்களோட லைஃப்பில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க லைஃப் எந்த அளவுக்கு மாறுன்றதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நம்ம இப்போது ஈஷா யோகாவை பற்றி எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய பேர் கான்ட்ரவர்சிஸ் தான் பேசுவாங்க. அவங்க இந்த காரில் போகிறாங்க, அவங்க பணத்துக்காக வச்சுருக்காங்க. பணத்துக்காக யாருமே காலியை வச்சுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் அதை எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது கமர்ஷியல் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு இது எப்படி தெரியும்னா, எனக்கு என்னோடய சின்ன டாட்டர் சாப்பாடே சாப்பிட முடியல. அவங்க 3 years வரைக்கும் அவங்களுக்கு ஹார்ட்டில் ஹோல் இருந்ததுனால, நாங்கள் எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டா கூட அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது ஒருத்தவங்க ஈஷா யோகா போகலாம் அப்படின்னாங்க ஒரு விஜயதசமி அன்றைக்கி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. முன்னாடி ஆதியோகி முன்னாடி ஒரு சிவலிங்கம் வச்சுருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது வேண்டி நீங்கள் இந்த லிங்கத்தில் ஊற்றுங்க, உங்களுக்கு உடனே நடந்துடும் அப்படின்னாங்க.
ஸோ நான் சிவன் கிட்ட ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு, என் குழந்தை வந்து சாப்பாடே சாப்பிட மாட்டேங்குது, பேச முடியாது அவங்களால 4-5 வயசு வரைக்கும். ஸோ அவங்க பசிக்குதுன்னா கூட வயிற்ற தடவி பார்த்து சாப்பாடு வேணும்னு கேட்டால் தான் ஏதாவது நம்ம மில்க் மாதிரி ஏதாவது கொடுக்க முடியும், ஏதோ ஒரு கஞ்சி மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட தெரியாது, சாப்பாடும் முழுங்க முடியாது அவங்களால. அப்புறம் சிவலிங்கம்க்கு நான் அபிஷேகம் பண்ணிட்டு வந்த அன்றைக்கி நைட்டே வந்து அவங்க சாப்பிட்டாங்க. அதனால அவங்க பேர் நான் ஈஷா அப்படின்னு வச்சேன். ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, எனக்கு வந்து இந்த மூக்குலேருந்து ரத்தம் வர ப்ராப்ளம் வந்து குழந்தையிலேருந்தே இருக்குது. நான் ரொம்ப அழுதுட்டேன்னா எனக்கு மூக்குலேருந்து பிளட் வந்துடும். எனக்கு பின் மண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அப்போ கொஞ்சம் சரியில்லாத போது ஒரு ரிலேட்டிவ் வந்து சொன்னாங்க, நீங்கள் லிங்க பைரவியை மட்டும் வழிபாடு பண்ணுங்கள், உங்களோட லைஃப் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும் அப்படின்னு. எனக்கு லிங்க பைரவியோட கோயிலும் எப்படி போகணுன்றது அப்போ தெரியல. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி அப்போது வந்து காசு கொடுத்து நான் அந்த இடத்துக்கு கொடுக்கறதுக்கான காசு கூட என்கிட்ட அப்போ கிடையாது. அப்போ நான் என்னோடய ஃபோன் ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு நான் சாமி மட்டும் கும்பிடுவேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ லிங்க பைரவி வந்து அடுத்த வருஷம் காலபைரவர் வந்தார். காலபைரவர் வந்த உடனே அந்த ஃபோட்டோ நான் காட்டுறேன் பாருங்கள். அது வெறும் ஒரு 25 ரூபீஸ் 40 ரூபீஸ் ஃபோட்டோ தான். சென்னையில் நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருந்ததுங்க. அப்போ காலபைரவர் வந்த உடனே வாராகி அம்மன் வந்தாங்க. வாராகி அம்மன் வந்த உடனே மகாகாளியோட ஃபோட்டோ கைக்கு வந்துட்டாங்க. எப்படி நான் இதை சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு செயின் மாதிரி. எடுத்த உடனே நீங்கள் காளிக்கிட்ட போயிட முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஸோ வந்து நீங்கள் இந்த பெண்டன்ட் கூட நான் இப்போ ஈஷா லைஃப்லோடதில் தான் போட்டிருக்கேன். நம்ம எல்லோரும் என்ன நினச்சிப்போம், இன்க்ளூடிங் மீ, நானும் வந்து அந்த ஷாப்பிங்கில் போய் நான் ஒரே ஒரு லிங்க பைரவி விளக்கு வாங்கியிருக்கேன் ரொம்ப 4-5 வருஷம் முன்னாடி. அப்போல்லாம் நான் நினச்சிப்பேன் ரொம்ப காஸ்ட்லி போல் அப்படின்னு. ஆனால் பட் அது அப்படி கிடையாது, எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் இன்றைக்கி எது காஸ்ட்லி கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு ஈஷா யோகா போகிறீங்கன்னா, சிவன் வந்து நான் எங்கே சிவன் இருந்தாலும் நான் வணங்குவேன். அதனால நீங்கள் அங்கே போனீங்கன்னா இட் இஸ் நாட் அ கமர்ஷியல் பிளேஸ். சிவனை வச்சு காளியை வச்சு ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. அது மாந்திரிகமாகட்டும், அது கோயிலாகட்டும், யாருமே வந்து இதை வந்து தொழிலாக நினச்சி பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ணவும் முடியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து டைம் இருக்கவங்க இல்லைன்னு நான் அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கான டைம் வரும்போது லிங்க பைரவியோட கோயிலில் நீங்கள் தன்னால் கால் வைப்பீங்க. ஸோ கண்டிப்பாக போய் ஈஷா யோகாவில் போய் எல்லாருமே வணங்கிட்டு வாங்க. இந்த ரூமர்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசவோ, இல்லை ஒரு வீடியோ தப்பாக போடுறதுக்கோ, இல்லை ஒரு ஃபோட்டோ போட்டு அவங்க ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு அசிங்கமாக கமெண்ட் போடுறதுக்கோ, இதுக்கு தான் வந்து இதை பண்ணிகிட்டே இருக்கவங்க அதை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ நீங்கள் அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போகணுன்ற அவசியம் இல்லை. கடவுளை மட்டும் நீங்கள் நோக்கி போகலாம். யாருமே வந்து உங்களை அடித்து பிடுங்கி அங்கே காசு வாங்க போகிறது கிடையாது. அண்ட் மெயின்லி மாந்திரிக ப்ராப்ளம் இருக்கவங்க, எதிரி தொல்லை இருக்கவங்க, நீங்கள் வந்து ஒரு மாந்திரிகரை தான் தேடி போய் நீங்கள் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அங்கே ஈஷா யோகாவில் லிங்க பைரவிக்கு பூஜை நடக்கும். நீங்கள் அங்கே போய் தாராளமாக அந்த பூஜையில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலன்னா கூட தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது கோயில் இருக்குது லிங்க பைரவிக்குனா கூட நீங்கள் கண்டிப்பாக அங்கேயும் போய் வணங்குங்க. ஸோ நம்மளோட சேனல் மட்டும் இல்லை, எந்த சேனலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த மந்திரம் வந்து உங்ககிட்ட வரணும் அப்படின்ற ஒரு டைம் இருந்தால் அது கண்டிப்பாக வந்துடும். அது உபாசன மந்திரமாகட்டும், அது ஒரு வஷ்ய மந்திரமாகட்டும், அது எதுவாக வேணால் இருந்தாலும் உங்களுக்கானதாக அது இருந்தால் அது கண்டிப்பாக வரும். ஸோ கண்டிப்பாக லிங்க பைரவியை வந்து அனைவருமே வழிபாடு பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று, லிங்க பைரவியை நான் வழிபாடு பண்ணுற இடம் வந்து எங்கன்னா மயானம் தான். மயானத்தில் வச்சுருப்பாங்க. என்னோடய ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் அது. ஸோ நான் போய் லிங்க பைரவி முன்னாடி நான் அழுத நாள்லாம் நிறைய இருக்குது. நான் என்னையே மறந்து எனக்கு இந்த உயிர் வேண்டாம் அப்படின்னு நான் அழுத நாள்லாம் ஜாஸ்தி. ஸோ லிங்க பைரவி முன்னாடி அழுதுட்டாலோ, இல்லை அவங்களுக்கு விளக்கு போடுறேன்னு ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுட்டாலும் அது குயிக்காக நடக்கும். அது டிலே ஆகாது. அப்படி டிலே ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டதே த பெஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. அது காளியோட குணம். காளி வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். சிவலிங்கம் வீட்டில் நிறைய பேர் வச்சுக்கிறதுக்கு வந்து பூஜா ப்ரொசீஜர்ஸ் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அப்படி போடுறேன். ஒருத்தர் வந்து வேலை கிடைக்கணும்னு வேண்டியிருந்தார். வேலை கிடைக்கிறதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு வேண்டியிருந்தார். லிங்க பைரவியை கண்டிப்பாக வணங்குங்க. நீங்கள் அடுத்த கமெண்ட் நீங்களே எனக்கு போடுவீங்க, எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு.
ஸோ அந்த சக்தியை நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.